The best teachers are those who show you where to look but don't tell you what to see. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கேட்ட நான் படித்த என்னோட சிஏ ஃபைனல் ஃபேக்கல்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட ஃபேக்கல்டிஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் யூ டிஸ்க்ளைமர். தேர் கேன் பி better, best, awesome, fantastic teachers than whom I am going to suggest you. ஸோ இவங்க தான் பெஸ்ட்டு, இவங்கள விட யாருமே சூப்பராக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்கள பற்றி ப்ரொமோட் பண்ணவோ பெய்ட் ப்ரொமோஷனோ கொலாபரேஷனோ இந்த வீடியோ கிடையாதுங்க. நீங்கள் என்னோடய ஃபேக்கல்டிஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, ஸோ நான் உங்களுக்கு என்னோடய ஃபேக்கல்டிஸை சஜஸ்ட் பண்ணுறேன். பட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் இவங்களோட கிளாஸஸ் வாங்கினீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். தியர் கிளாஸஸ் வில் பி ஒர்த் இட் because I have seen it, I know it. இப்போ நம்ம CA ஃபைனல் சப்ஜெக்ட் ஃபேக்கல்டிஸை ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கலாம். பேப்பர் நம்பர் 8, தட் இஸ் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். என்னோட ஐடிடி ஃபேக்கல்ட்டி யாருன்னா, he teaches from the heart, not from the book. He is Seetharaman sir. I have attended his classes in IPCC also. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் வித் திஸ் டீச்சிங் மெத்தடாலஜி. அண்ட் அதனாலவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபைனலுக்கு வேறு ஃபேக்கல்ட்டி சஜஸ்ட் பண்ணும்போதும் நான் அவங்களுக்குலாம் போகாமல் ஐ வாண்டட் ஹிஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிளாஸ் போனேன். பிகாஸ் ஐ லவ்ட் ஹிஸ் கிளாஸஸ் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஹீ ராக்ட் த பேப்பர் நம்பர் 8 ஐடிடி சப்ஜெக்ட். ஜிஎஸ்டினா என்னன்னே தெரில, அப்படி போய் உக்காந்தா கூட ஃப்ரம் ஸ்க்ராச் ஹீ டீச்சஸ் எவ்ரி திங் டாப் டு பாட்டம். அண்ட் முக்கியமாக சாரோட ஃப்ளோ சார்ட்ஸ்ப்பா வேறு லெவல். ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு காம்ப்ரஹெண்ட் த வாஸ்ட் ஐடிடி போர்ஷன். முக்கியமாக பார்த்திங்கன்னா சாப்டர்ஸ் லைக் பிளேஸ் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, இந்த மாதிரி சாப்டர்ஸ்க்குலாம் அந்த ஃப்ளோ சார்ட் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹீ டீச்சர்ஸ் வித் வெரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இன் அ லூசிட் லாங்குவேஜ். ஸோ நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். சாரோட கிளாஸில் ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் புக் மாதிரி இருக்காது, பட் ஒரு சாப்டருக்கும் ஒரு சம்மரைஸ்ட் பிடிஎஃப்ஸ் இருக்கும். பட் தட் இட் செல்ஃப் பி மோர் தென் எனஃப். அண்ட் ஐ ரியலி வாண்டட் டு தேங்க் ஹிம் ஃபார் கிவிங் ஆல் தோஸ் பியூட்டிஃபுல் சம்மரைஸ்ட் பிடிஎஃப் ஃப்ளோ சார்ட்ஸ். அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் ஹிஸ் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 7, டைரக்ட் ஆக்சஸ். He taught me to aim for success and to accept failure with courage. And he is Banwar Bora sir. நான் என்னோட டிடி பேப்பரில் 55 வாங்கினேன்னா அதுக்கு முழுக்க பிபி சார் தான் காரணம். ஆக்சுவலாக நான் டிடி பேப்பரை லாஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். போர்ஷனை முடிச்சிட முடியுமா, அது எவ்வளோ படிக்க முடியுமே தெரியாமல் பயந்துகிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஹீ சேவ் மை பேப்பர், நாட் ஓன்லி த பேப்பர் பட் குரூப் 2வையே எனக்கு டிடி பேப்பர் சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு சாருக்கு தான் பெரிய தேங்க்ஸ். சாரோட யூடியூப் ரிவிஷன் கிளாஸஸ் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஹிஸ் புக், the book is at its best. அதில் நீங்கள் you will get 3 books, 2 compact, ஒரு compiler. Compact 1 support direct taxes and compact 2 international taxes, and compiler which includes all questions and answers that you can possibly solve. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே direct tax is under your controlங்க. நம்மளோட ஐசி இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் டிடி பார்த்தோன்னா 4 வால்யூம். அந்த 4 வால்யூம் பார்த்தாலே அப்பா இவ்வளோ பெருசா கடல் மாதிரி இருக்கே, இது எப்படிடா முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நீங்களும் பயந்தீங்க அப்படின்னா தென் ஐ சஜஸ்ட் யூ டு கெட் ஹிஸ் புக்ஸ், ஆல் 3 புக்ஸ். ஏன்னா நம்ம கம்பைலரில் இஃப் யூ கெட் கண்ட்ரோல் ஓவர் த கம்பைலர் தென் டிடி இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். யூ வில் கெயின் கான்ஃபிடென்ஸ் ஆன் த சப்ஜெக்ட். சாரோட கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் சாரோட புக்ஸை வாங்குங்க அப்படிங்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 6 விச் இஸ் எலெக்டிவ் பேப்பர். ஸோ எலெக்டிவில் 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 ஆப்ஷனில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஃபேக்கல்ட்டிஸும். நான் சூஸ் பண்ணது பேப்பர் 60 விச் இஸ் எக்கனாமிக் லா. அதை நான் செல்ஃப் ஸ்டடி தாங்க பண்ணேன். நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 5 எஸ்சிஎம்பி. நான் இனிஷியலாக எஸ்சிஎம்பிக்கு ஒரு ஃபேக்கல்ட்டியோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு பர்சனலாக அந்த கிளாஸ் செட் ஆகலை. நான் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து பார்த்தேன், அது லேமன் லாங்குவேஜில் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஐ டிட் செல்ஃப் ஸ்டடி ஃபார் த எஸ்சிஎம்பி சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 4 கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ். ஸோ என்னோட லா ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா ஷீ டசன்ட் ஜஸ்ட் டீச், ஷீ இன்ஸ்பயர்ஸ். ஸோ ஷீ இஸ் அர்பிதா துல்சியான் மேம். ஷீ இஸ் அ பிளெஸிங் டு சிஏ ஃபேட்டர்னிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். நான் பேசிக்கலாக வீக் இன் தியரி, லா மாதிரி ஒரு ட்ரை சப்ஜெக்ட் என்ன மாதிரி ஆளை கூட லைன் பை லைன் அந்த புக்கை படிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா அதோட ஃபுல் கிரெடிட்ஸ் மேமுக்கு தான்.
நான் ஐபிசிசியில் லாவில் கரெக்ட் .40 வாங்கி பாஸ் பண்ணேன். பட் அந்த மாதிரி பாஸ் பண்ண நான் ஒரு சிஏ ஃபைனல் பேப்பரை ஒரு பயம் இல்லாமல் எழுதி 55 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஷீ இஸ் த ரீசன் ஃபார் இட். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஷீ ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸஸ் இன் யூடியூப். நம்ம ரிவிஷன் அப்போ செல்ஃபாக ரிவைஸ் பண்ணுறதை விட அவங்களோட வீடியோஸ் பார்த்தா 2 டைம்ஸ் கூட ரிவைஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 3, அட்வான்ஸ்ட் ஆடிட்டிங் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். என்னோட ஆடிட் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா she takes a hand, opens a mind and touches a heart, and she is Aarthi Lahoti ma'am. ஐபிசிசியில் ஒரு சப்ஜெக்டை வெறுத்து முட்டி மோதி பயந்து கடவுளே எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 40 மார்க்காச்சு வந்துடணும் அந்த சப்ஜெக்டில் அப்படின்னு ப்ரே பண்ணி என்னை திணற வச்ச சப்ஜெக்ட் தான் ஆடிட். ஆடிட் சப்ஜெக்டை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆடிட் சப்ஜெக்டை படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்மளை எப்படிலாம் வச்சு செய்யும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆடிட் சிஏ ஃபைனல் சப்ஜெக்டில் ஒரு பாதி கூட ஐபிசிசி போர்ஷன் இருக்குமா அப்படின்னு தெரில. ஆனால் நான் ஐபிசிசி போர்ஷனே ஒரு 60-70% தான் பார்த்துட்டு போயிருப்பேன். அப்படி இருந்தேன்னா சிஏ ஃபைனல் சப்ஜெக்ட் ஆடிட் சப்ஜெக்டை ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருக்கேன் அப்படின்னா அதோட ஃபுல் கிரெடிட்ஸ் ஆர்த்தி மேமுக்கு தான். ஃபுல் சப்ஜெக்டை பார்த்துட்டு போனீங்களா, அப்போ ஆடிட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுதான் தவறான கேள்வி. நான் ஃபுல் சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு போனேன் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 2, ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். என்னோட எஸ்எஃப்எம் ஃபேக்கல்ட்டி, ஹீ இஸ் லைக் எ கேண்டில், ஹீ கன்சியூம்ஸ் ஹிம்செல்ஃப் டு லைட் த வே ஃபார் அதர்ஸ், அண்ட் ஹீ இஸ் தினேஷ் ஜெயின் சார். I would rather say him as gem. He is one of the best faculties I have ever known, and I'm really proud to be a student. எஸ்எஃப்எம் மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சப்ஜெக்டை இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ புரிகிற மாதிரி எடுக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் எனக்கு. அண்ட் நான் என்னோடய எஸ்எஃப்எம்மில் 72 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் கிரெடிட் சருக்கு தான். அண்ட் ஐ ரியலி வாண்டட் டு டெடிகேட் மை எஸ்எஃப்எம் மார்க்ஸ் டு டிஜே சார். எஸ்எஃப்எம் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். எஸ்எஃப்எம்மா அது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட், டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிற சப்ஜெக்ட் இன்றைக்கி எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா அது டிஜே சாரால் தான். வெரி இம்பார்ட்டன்ட்லி ஐ லவ்ட் ஹிஸ் மெட்டீரியல். எஸ்எஃப்எம் ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டில் கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸ் ஒரு ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா தெய்வம் தாங்க சொல்லணும். யூ வில் ஹாவ் லைக் 700-800 சம் டுகெதர் வித் ஆல் பாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், ஆர்டிபிஸ், எம்டிபிஸ், இதில் இருக்க எல்லா சம்ஸுமே சார் புக்கில் இன்க்ளூசிவாக தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஹீ ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ ரிவிஷன் வீடியோஸ் இன் யூடியூப் ஃபார் ஆல் தியரி சாப்டர்ஸ். ஸோ எஸ்எஃப்எம்மில் இருக்கிற எல்லா தியரி சாப்டர்ஸையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூடியூப்ஸில் சார் வீடியோஸ் போட்டிருக்காரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பேப்பர் நம்பர் 1, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். டு த வேர்ல்ட் ஹீ மே பி ஜஸ்ட் அ டீச்சர், பட் டு ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் அ ஹீரோ. அண்ட் ஹீ இஸ் சரவணன் சார், ஃபவுண்டர் ஆஃப் கேஎஸ் அகாடமி. நான் சிபிடி ஐபிசிசி எல்லாமே கேஎஸ் அகாடமியில் தான் பண்ணேன். ஸோ ஃப்ரம் சிபிடி ஐ ஹவ் பீன் அட்டெண்டிங் ஹிஸ் கிளாஸஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் ஹிஸ் கிளாஸஸ். ஹீ இஸ் த ரீசன் வை ஐ டின்ட் குவிட் சிஏ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் இன்சிடென்ட் டு யூ கைஸ். நான் சிபிடியில் இருக்கும்போது ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம் டவுட்ஸ் இன் பர்சன். ஸோ 2-3 வாட்டி தான் டவுட் கேட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். என் பேர் கூட கரெக்டாக சாருக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஒரு 3rd or 4th டவுட் அந்த மாதிரி போய் கேட்கும்போதே ஹி டோல் மீ ஒன் சென்டென்ஸ், நீங்கள் சிஏ ஏறுவீங்க கண்ணா. ஸோ தட் ஒன் லைன், நீங்கள் சிஏ ஏறுவீங்க கண்ணா அப்படின்னு உங்கள் டீச்சர், உங்களோட ஃபேவரட் டீச்சர் கிட்டேருந்து கேட்கும்போது தட் மேட் மை டே. அண்ட் தட் ஒன் சென்டென்ஸ் இஸ் ஸ்டில் மோட்டிவேட்டிங் மீ டு ரன் ஃபார்வர்ட். ஸோ ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணுற ஒரு ஃபேக்கல்ட்டி உங்களை பார்த்து யூ ஆர் டிசர்விங், நீங்கள் சிஏ ஏறுவீங்க அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் அந்த இடத்துல ஒரு ஃபேக்கல்ட்டி உங்களை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வேறு லெவல் ஃபீலிங்க. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஐ ஹவ் ரியலி டன் சம்திங் இன் மை லைஃப். இன்றைக்கி அக்கௌண்ட்ஸில் எஃப்ஆரில் எனக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு சார் தான் காரணம். ஐபிசிசி அக்கௌண்ட்ஸில் 87, advanced accounts like exemption, and again exemption in FR in CA final. All this were possible only because of him. And it's not just about the subject, he also taught so many life lessons to his students. சராசர் கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சராசர் பற்றி கரெக்டாக நல்லா தெரியும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணும், அதுதான் டார்கெட், அதுதான் டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்
சரா சார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் டார்கெட் இல்லை, போர்ஷனை தெளிவாக ஃபுல்லாக கிளாரிட்டியோட கொடுக்கணும் அப்படிங்கிறதா சாரோட மோட்டிவ். ஸோ அக்கார்டிங் டு மீ எனக்கு 1 or 2 months போஸ்ட்போன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. எவ்ரி வேர்ட் ஹி utters to us is a piece of knowledge to us. If he doesn't complete on time, it is okay for me. ஆனால் சார் சொல்கிற வார்த்தைகள் நல்லா நச்சுன்னு நங்கூற மாதிரி நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் எக்ஸாம் எழுதும்போது சாரோட வாய்ஸ் பேக்ரவுண்டில் ஓட ஓட நம்ம ஆன்சர்ஸ் வரும் பாருங்கள், அப்போதாங்க அந்த கிளாஸஸோட வேல்யூ புரியும். நான் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வேறு எந்த ஃபேக்கல்ட்டி வீடியோஸோ வேறு எந்த மெட்டீரியல் சோர்ஸஸோ நான் யூஸ் பண்ணல. ஐ ஜஸ்ட் சா ஹிஸ் கிளாஸஸ் அண்ட் ஐசிஐ மெட்டீரியல், இது 2 மட்டும்தான் பண்ணேன். அண்ட் சார் கிளாஸ் பார்த்தாலே நம்ம முக்கால்வாசி கடல் தாண்டின மாதிரி தான். ஸோ டவுட்ஸுங்கிறது பெருசாக அதுக்கு தாண்டி வராது. மேபி தேர் கேன் பி குட் டீச்சர்ஸ் ஹூ கேன் டீச் பெட்டர் தென் ஹிம். ஸோ அவரை விட நல்லா எடுக்கிற டீச்சர்ஸ் இருக்கலாம். பட் ஒரு சப்ஜெக்டை பேர்டன் இல்லாமல் ஆர்வமாக நான் எஃப்ஆர் புக் எடுக்கும்போது ஆனந்த விகடன் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சிஏ ஃபைனல் சப்ஜெக்டை படிக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டி சராசர் தவிர வேறு யாராவது எடுப்பாங்க அப்படிங்கிறது டவுட் தான். சிஏ ஃபைனலில் ஒரு சப்ஜெக்ட் கதை புக் படிக்கிற மாதிரி ஜாலியாக படிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. பட் தட்ஸ் வாட் ஹீ இஸ் நோன் ஃபார். He has inspired, he is inspiring, and he will be inspiring many students like me. And I am really blessed to have seen such a great human being, mentor, guru, teacher in my life. நான் இன்றைக்கி குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா என்னோட எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் தான் காரணம். அண்ட் இந்த யூடியூப் வீடியோ மூலியமாக நான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் கேஎஸ் அகாடமியில் தான் சிஏ, சிபிடி, ஐபிசிசி எல்லாமே பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அமைச்சு நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் எனக்கு கொடுத்ததுக்கு கேஎஸ் அகாடமிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ், கேஎஸ் அகாடமி இங்கே எல்லாருக்குமே எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது. நான் என்னோடய ஃபேக்கல்ட்டிஸ் பற்றிலாம் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் அதுவே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முடியும் நினச்சா முடியாது என்பதில்லை, தொடர்ந்து முயற்சிப்போம், மாற்றங்களை உருவாக்குவோம். உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from AP.